What nonsense is happening here, I say? டனக்கு டனக்கு அமுக்கு, டனக்கு டனக்கு குமுக்கு, 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 குமுக்கு. வணக்கம். ஓகே, சம்மர் ஹாலிடே பாவங்கள். இதுக்கு முன்னாடி சம்மர் பாவங்கள் அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. வெயில்னால என்ன ஆகுதுன்னு. பட் ஆனால் ஹாலிடே ரிலேட்டடாக இது வரைக்கும் பண்ணதில்லை. ஹாலிடேனா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த பசங்களை கூட்டிகிட்டு வெளில போகிறது அந்த மாதிரி தான் கண்டென்ட். ஏன்னா ஹாலிடேனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு அந்த மாதிரி தான் ஏதோ பண்ணியிருக்காங்க. நாங்களும் அந்த ஹாலிடே பாவங்கள் 2 நாள் அனுபவித்தோம். ஏன் இங்கே கூட்டிகிட்டு வந்துப்பேன். ஆனால் அதுவும் ஒரு ஜாலியாக தான் இருக்குல்ல. நான் வீட்டில் ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக மிரட்டிட்டு உருட்டிட்டு இருந்திருக்கணும். அப்பா கூட அப்பா இருந்திருக்கணும். மிஸ் பண்ணிட்டாங்க. நல்லா தான் இருந்துச்சு. என்னடா பசங்களை கூட்டிட்டு தியேட்டருக்கு போய் நிம்மதியாக படம் பார்க்க முடியாது. என்னடா பாப்கார்ன் அது குழந்தைங்களை வச்சுட்டு பண்ணவே முடியாது. காலை தள்ளி உட்கார சார் முன்னாடி போங்க சார் கொஞ்சம். கொடுங்க பாப்கார்ன் ஓடி ஏங்க ஃபுட் டார்ச்சர் பண்றீங்க. என்னைய ஃபுட் படுத்துறாங்க. எங்கங்க எழுந்து போயிட்டு சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. தண்ணி 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 வாங்கிட்டு வரலையா? ஒவ்வொன்றுக்கா போவாங்க. எல்லாம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரும்போது தண்ணி வாங்கிட்டு வர வேண்டியதானே? எல்லாம் ஒன்றா வாங்கிட்டு வரணும்ல. அவச்சிக்க போ. டார்ச்சர் பண்றீங்க. படம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, குறுக்க மறுக்க போயிட்டு வந்துட்டே இருக்கீங்க. பார்க்க முடியல. பம் பண்றாங்க சார். ஃபேமிலியை கூட்டிட்டு வந்துட்டு நான் ரொம்ப கஷ்டம். ஃபேமிலியை கூட்டிட்டு வர்றேன். படிச்சிருக்காங்க, படிச்ச மாதிரி சோறு தான் திங்க. கார்னரா போட்டுருவாங்க. திங்க பாப்கார்ன் திங்கிறான் போல. என்ன படம் பார்க்க விட மாட்டாங்க. அங்க இருந்து போங்கறான். போன குடுற கிருக்கு ஒண்ணா விடு. இவன் குடுக்கலாமா? இந்த வீட்ல சமைக்க போகும்போது குடுக்கறல அது மாதிரி குடுத்துட்டு போ. ஆனா வேற வழி இல்லாம போயிடுச்சுல. கம்மியா விடா டேய். சவுண்டா விடா. கேட்க மாட்டேங்க. என்ன பண்றாங்க? சவுண்டா விடா. இது வந்து அனுபவிச்சிருக்கேன் சர்வினால. பாத்ரூம் வந்து சரி எந்திரி எந்திரி எந்திரி. வா வா வா. அந்த பக்கம் இருக்கா? ஏய் போடா. அப்படி போடா. போ 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 அப்படி போ அப்படி போ. ஓடியா ஓடியா ஓடியா. சீட்டுங்க இங்கதானே இறக்கி விட்டு ஒரே காசு. அதாவது இது மாதிரி வரவங்க பண்றது ஓகே. அவங்க ஃபேமிலி குழந்தை அவங்க கஷ்டப்படுறாங்க. ஆனா தெரியாதனமா அந்த பக்கத்து சீட்டா அமைஞ்சிடுச்சுன்னு வையன், அது இன்னும் பெரிய கொடுமை. டார்ச்சலா இருக்கு. தூரத்துல இருந்து பார்க்கும் போது அந்த குழந்தை அழுவுறதுல நமக்கு டிஸ்டர்ப் ஆகும்ல. பக்கத்துல இப்பதானே இதுக்குதானே ஏதோ ஒரு படத்துக்கு போனப்ப குழந்தை கத்திக்கிட்டே குட் பேட் அகிலிக்கு குழந்தைய கூட்டிட்டு வந்து அது பாவம் கத்திக்கிட்டே இருக்கு. பாப்கார்ன் வாங்குறதுக்கு போற, திருப்பி வர்ற, அப்புறம் சீசனிங் போறதுக்கு போற, அப்புறம் திருப்பி வர்ற, பாட்டில் வாங்குற, நாட்டோஸ் வாங்குற, சீஸ் கம்மியா இருக்குன்னு ஒரு எருமாட்டுக்குள்ள கேக்குது. பருப்பு சீஸ் என்ன கேட்டிருக்கியா? அவனா குழந்தை சின்ன பையன் மாதிரி இருக்கான். அவனை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி எல்லாரும் பெரிய பசங்க பாக்குற படத்தை போட்டுவிட்டா அவன் இப்படியா பாப்பா? நான் புள்ளைய பத்திட்டு புள்ளைய வீட்டுல தூக்கி போட்டு வர முடியும்? யாரையா பாத்துக்க முடியும்? அட்ஜஸ்ட் பண்ணியா? குழந்தைக்கு ஒரு வயசு வர்ற வரைக்கும் என் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்காம இருக்க முடியாதோ? ஓட்டிட்டு இருக்கேன். எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? தேவையில்லாம எதுக்கு சண்டை போடுறீங்க? மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்கான். தேவையில்லாம நீங்க குடும்பத்தோட வந்து டார்ச்சர் குடும்பமா முக்கியமான சீன்ல ஏதோ காமெடி ரீல்ஸ போட்டுக்காங்க போட்டுக்கிறீங்க. ரீல்ஸ காமிச்சு பிள்ளைய கெடுத்தாங்க பாரு. பாருங்க பாரு ரோபோட் மாதிரி இருக்கு. ஹலோ என்னங்க பேசிட்டு இருக்காரு? நீங்க அமைதியா இருக்கீங்க. இருடி கொஞ்சம் இருடி. குறுக்கால கல்யாணம் ஆகல ஆகும். என் பிள்ளைலாம் ஸ்ட்ரிக்டா வளர்ப்பேன். ஸ்கூலுக்குலாம் இருடா இந்த மாதிரி பேசிருக்கேன். நீ அமைதி பண்ற. நீ வா உட்காந்து இருக்க. நீ வெளியே போ. நாங்க படம் பார்த்து தான் வருவோம். நாங்க என்ன ஆச்சு தெரியல. இப்ப கதை சண்டை வீட்லயும் பாக்குறான். என்ன மறுபடியும் பேர் போடுறாங்க? ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி பாக்கணுமா? ஆர்டர் பண்ணி தின்னுக்கிறீங்க. முடிஞ்சிருக்கா? 2 சாண்ட்விச் இருக்கு. இது யார் திங்க போறப்ப? சாப்பிட்டு போவோம். படத்தோட எண்ட் கார்டை பார்த்து டைட்டில் கார்டு நினைச்சு நம்ம தின்னுக்கிறீங்க. என்னமா ஆர்டர் பண்ணிருக்கீங்க நீங்க? படம் பார்க்க வந்தீங்களா திங்கிறதுக்கு வந்தீங்களாயா? ரெண்டுக்குன்னா அப்புறம் என்ன? தியேட்டருக்கு வராதீங்கயா. அந்த மாதிரி படத்துக்கு போங்க. தியேட்டர்ல குழந்தை எல்லாம் பாக்குற படம் பாருங்க. இதெல்லாம் நல்ல எமோஷனலான படம். அந்த டைம்ல உட்கார்ந்து எடுவிட்ட போய் உட்கார்ந்து ரீல்ஸ் பார்க்கற மாதிரி. பிள்ளை பத்தி சொன்னா ரோபோட்ட பத்தி எங்க அங்க ஏய் ஒண்ணையும் தாண்டி ஒரு மக்கள் அப்படியே திட்டிட்டு வராங்க. நீ எல்லாம் ஒரு அம்மா. என்ன ஆம்பளை வெட்ட முடியா? ஆனா சமையா பண்ணிருக்காரு எடிட்டர் அவரு. ஆமா
அவரை உட்கார வச்சுட்டாங்க குழந்தையா. அப்படிதான் நினைக்கிறேன். அவர் தான் ரிட்டர்ன் போறோமாவா? போறோம் தான் சொல்லிட்டேன் முன்னாடியே. எப்ப சொன்னீங்க? திங்கக்கிழமை சொல்லிட்டு இருக்கேன் நான். போறோம்னு சொன்னேன்ல. இது வெக்கேஷன். சொன்னாதானே நமக்கு தெரியும். என்ன சொல்லுவாங்க? நாளைக்கு காலைல போறோம், இன்னும் 2 நாளுக்கு அப்புறம் போறோம்னு சொல்லிட்டே இருப்பாங்களா? டெய்லி சொல்லிட்டே இருக்காங்க ரிமைண்டர் மாதிரி. நினைச்சேன் நீ எங்கெல்லாம் கூட்டிட்டு போறீங்க, எங்களெல்லாம் விட்டுட்டு நீங்க பாட்டு உங்க வேலையை தான் பாக்குறீங்க. கிளம்பு எல்லாம் எடுத்து வைக்கவா? பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்கு. டைம் ஆயிரும், அப்புறம் ஒண்ணும் விளையாட முடியாது, ஒண்ணும் கிடைக்க. இதுல இருந்து அவங்க கிளம்புறதுக்கு 1 மணி நேரம். சறுக்குறதுக்கு மாதிரி இருக்கிற டி-ஷர்ட் ட்ரவுசர் அதெல்லாம் எடுத்து வாங்கிக்கலாம், விக்கி வாங்கிக்கலாம். ஏங்க அங்க 200 ரூபாய் சொல்லுவாங்க. நீங்க போன வாட்டி போனப்போ ஒன்னு வச்சிருந்தீங்களா, அதை எடுத்து வைக்கிறேன். அது நீ எடுத்து வைக்க, நீ வைக்க வேணாம், நான் எடுத்து வச்சுக்கிறேன். நீ ஒண்ணு மட்டும் எடுத்து வை. எடுத்து வைக்கவா? அப்புறம் அவனது எடுத்து ஏங்க கவர் எடுத்து வைக்கவா? ஈர ட்ரெஸ் வைக்கிறதுக்கு எடுத்து வை. மணி ஆயிட்டே இருக்கு. ஒன்னு கேட்டுட்டே இருப்பாங்க போல. மணி 1:30. அங்க என்ன நீங்க என்ன இப்ப சாப்பாடு ஏதாவது ரெடி பண்ணவா? மாதிரி சாப்பிட்டு அப்படியே போலாம். மணி என்ன மணி என்ன? 1 மணி ஆயிடுச்சு. 1 மணி ஆயிடுச்சு. கிளம்புறீங்க, அம்புட்டு நேரமா போட்டு கிளம்பிட்டு சீக்கிரமா வாங்க, போனாதான் வர முடியும். எரிச்சல கிளப்பிட்டு இருக்கீங்க. போன உடனே மூடிடுவாங்க, கடையை மூடிடுவாங்க. என்ன பண்ணுவீங்க? வானதி அக்காவும் நீங்க போனா சொல்லுங்க, நாங்களும் வரேன்னு சொன்னாங்க. அவங்க ஃபேமிலியும் நீ போற ஐடியா இல்ல. நீங்க இல்லங்க போவோம். வேணாம் இருங்க நான் போய் எடுத்து வச்சிருக்கேன். மதியம் தான் உனக்கு ஞாபகம் வருது. அக்கா ஞாபகம் உனக்கு வந்து சொல்லடே. எவ்வளவு நேரமா உட்காந்துக்கிட்டு 3 ஆயிடுச்சு. டென்ஷன் ஆகி கத்திட்டு இருந்தீங்கன்னா வரவே இல்ல. பாத்துக்கங்க, நீங்க போயிட்டு வாங்க, பரவாயில்ல. நீங்க மட்டும் தனியா மணி 6 ஆயிட்டு. ஏதாவது பேசணும்னு பார்க்கக்கூடாது. காலையில கிளம்புங்க, போன வாரமே சொல்லிட்டேன் கிளம்புங்க. எங்க அவ்வளவுதாங்க. காலையில கிளம்ப ஆரம்பிச்சது இவ்வளவு நேரமா போட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க. அதை எடுத்து வைக்கிறாரு. எப்ப கிளம்பி எப்ப போறது? பாருங்க, 1 நாள் தான் லீவ் போட்டிருக்கேன். இல்ல பையனுக்கு லீவ், இன்னைக்கு 1 நாள் லீவ் போட்டிருக்கேன். இன்னைக்கு போனதான் உண்டு, இல்லன்னா கிடையாது. உங்களுக்கு நீங்க மட்டும் எடுத்து வைப்பீங்க, நான் எனக்கு எடுத்து வைக்கணும், அவனுக்கு எடுத்து வைக்கணும். உங்களுக்கு பஞ்சாயத்து பேசுற நேரம் மணி 4. அதனால என்ன கூட்டு போறீங்க? அந்த பைய கூட என்ன ஓரமா உட்கார வச்சு இல்ல கஸ்டமர் என்னன்னு பைய பாத்துக்கிற கூட்டுருவீங்க. நீங்க தானே என்ஜாய் பண்ண போறீங்க. உங்க நல்லதுக்காக தாங்க நான் போகலான்றே. சரி ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பீங்களேன்னு நீங்க என்னங்க எல்லாத்தையும் என் மேல ஒரு நாள் போறதே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. போறதே நினைச்சாலே நீங்க பிளான கேன்சல் பண்ணீங்க. டேய் சொல்லுங்க, ஆபீஸ் பண்ண வந்து நிம்மதியா இருந்துச்சு. அங்கடில சம்மர் லீவ் விட்டாச்சு. சட்டி எடுத்துட்டு வாடா. சட்டி இருக்கு, சர்பத் போடுவோம். இது சில வீட்டுல நடக்கும். அமைதியா இருக்கு. சட்டி எடுத்துட்டு வா. நீ போய் ஐஸ் கட்டி எடுத்துட்டு வாடா. போடா இந்த சட்டி. நீ போய் பாட்டில் எடுத்துட்டு வாடா. போடா. பாட்டில ஏப்பா பட்ட பகல நடு வீட்டுல உட்கார்ந்துகிட்டு குடிக்கிறீங்களே, ஏப்பா அப்படி கேட்டு போயிட்டீங்க? சர்பத் பாட்டில் எடுத்துட்டு வாடா. நன்னாரி சர்பத், கனடா சர்பத் இருக்கும் பாரு, எடுத்துட்டு வா. நம்மள்து தா உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கும் நம்ம வீட்ல இருக்கு. எடுத்துட்டு வாடா. இந்தாங்க வாங்க வாங்க எடுத்துட்டு வாங்க. போடுங்க. ஐஸா அது? பாட்டில கொண்டாடா. இன்னும் ஊத்துங்க. அது ரொம்ப இதாயிரும்டா. இப்படி தாண்டா ஊத்தணும். இன்னும் கொஞ்சம் ஊத்துங்கப்பா. இப்ப நல்லா வரணும். கலர் சுகர் போடக்கூடாது. சக்கரை பட்டப்பா எடுத்து வாடா. ஒயிட் சுகர். சக்கரை எல்லாம் போட்டு இருங்கடா கொஞ்சம். ரோஸ் மில்க் போட்டு ஐஸ் கியூப் இதுல போட்டு வச்சிருவோம். அப்புறமா ஐஸ் ஆனேன்னு எடுத்து ரோஸ் மில்க் ஐஸ் சாப்பிடுவோம். அப்பலாம் குடிச்சு பாத்து. 15 வருஷம் சர்வீஸ். எப்ப வெயில் வந்தாலும் அப்பா தானடா சர்பத் போட்டு தருமே. என்ன சொல்லிக்கிறீங்க நீங்க? கொண்டாவாப்பா குடுமா. நல்லா என் மேல நம்பிக்கை இருந்தா உனக்கு தான் ஃபர்ஸ்ட். பாதாம் பிசின் போடல. அப்படியே அம்மா இந்த ஐயா அம்மா சமயக்கட்டில் நிப்பா. அவளுக்கு கொண்டு போய் கொடுத்துரு. ஓ நீ இருக்கியா? இரு என்ன குடிச்சிட்டு வரட்டும். என்னடா நல்லா இருக்கா? ஒரு மாதிரியா இருக்கா? ஒரு மாதிரி இருக்கு. தள்ளு சர்பத் போட்டு கொஞ்சம் சர்பத் எக்ஸ்ட்ரா ஊத்து. டேய் பாதி பாட்டில காலி பண்ணிட்டியடா. இத வச்சு இந்த வெயில் காலம் பூரா அந்த பாட்டில ஸ்டார்ட்டா போடுறோம். தேவலாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க. வெயில் காலத்துக்கு பூரா அந்த பாட்டில போடுறதா? ஏய் இந்த லெமன் போடுறோம். ஐயோ எலுமிச்சம்பழ ரேட் என்ன தெரியுமாடா? அப்புறம் எதுக்கு சர்பத்தை போட்டுக்கிட்டு? ஐஸ் கட்டி இல்லடா. ஐஸ் கட்டி. பக்கத்து வீட்டு போய். என்ன பக்கத்து வீடு? சரி நானே போறேன். நானே பாயிண்ட் வரேன். நம்ம வீட்ல இருக்க பொருளை வச்சு நம்ம சாப்பிடணும் வைக்கணும். அடுத்தவங்க வீட்ல எல்லாம் அப்படிலாம் போய் அதெல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்தாங்க போட்டாச்சு. பக்கத்து வீட்ல எல்லாம் வாங்கிட்டுலாம் வராதரா. என்ன பழக்கம் பழகி வச்சிருக்க நீங்க? குடிச்சு பாரு எப்படி இருக்குன்னு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? 15 வருஷமா போறேன் லைட்டா கலர் ஃப்ளேவர் ஏதோ கலர் போற என்ன ஏதோ சர்பத் குடிங்க. அல்டிமேட். அப்பனே சூப்பர். இந்த டயலாக் கூட வந்துரும்ல. ஆனா சர்பத் பாட்டில் வாங்கிக்கலாம் நம்ம. சரி ஒரு பாட்டில் நீங்க உங்க இஷ்டத்துக்கு பண்ணுங்கப்பா. நல்லா இல்லன்னு நான் சொல்றேன். என்னங்க அப்பா ஸ்டிச் பண்ணு.
என்ன நான் என்ன பண்ணிட்டேங்கிறியா நீங்க அப்பா மட்டு மரியாதை எல்லாம் பேசி திட்டிட்டாங்க. நீ கிளம்ப முடியும் முதல்ல. ஒரே ஒரு ஊரு ஒரு அப்பா அம்மா. சரி வாங்க எது எரும மாட்ட பார்த்தாங்களே அது யாரு உங்க அப்பா. அம்மா எப்பா கம்மாயில விட்டு தானே குடுப்பாட்டுனோம். ஆனா இது மாதிரி பண்ணுவாங்க. வாங்க போய் பார்த்தோம். ஆமா நம்மளும் போனோம். இந்த கிரவுண்ட்ல அந்த பின்னாடி ஏரியா ஸ்டேஷன் பின்னாடி இருக்குல அந்த கிரவுண்ட்ல. சரி வா போவோம். போயிட்டு வருவோங்க. சரி வா போவோம். ஹாலிடேஸ்ல இந்த மாதிரி போய் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. போவோம். போய் 2 கிளிப் லவர் பேட் வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வருவோம். அப்பா என்னடா வாங்க இதுக்கு எங்கடா என்ன பண்றது? சாண்ட்விச் மட்ட மாதிரி. ஒரு Black and white. எதுக்குடா அல வேணாம்டா. அம்மா வாங்க சம்மர் ஹாலிடேஸ் வந்திருக்கு. சம்மர் ஹாலிடேவா? ஏடா சம்மர் ஹாலிடேங்கிறது வந்து ஏதோ வேலையிலேக்கு போறவங்க இல்ல ஸ்கூலுக்கு போறவங்களுக்கு லீவ் விட்டா அதை சொல்லலாம். எப்பவுமே ரிட்டையர் ஆகி வீட்டுல வெட்டியா தானே உட்காந்துருக்கேன். ஓ அதை தான் குத்தி காட்டுறியோ? அதெல்லாம் குத்தி காட்டல. அம்மா வாங்க சும்மா போவோம். 2 கிளிப் வாங்கிட்டு வருவோம். வாங்க வீட்லயே இருக்கிறதுக்கு. என்னைய போட்டுக்கிட்டு இருக்கேன்ப்பா வீட்டுல. மாமா வாங்க மாமாங்க சர்க்கஸ் மாதிரிலாம் போட்டுருக்காங்க. ஜாலியா இருக்கும். ஏமா நீங்க அம்மாவை கிளப்புங்களே நாங்க போயிட்டு வரோம். போங்கப்பா. நீங்க உங்க வயசு போறீங்க. சரி வாப்பா போங்க. என்ன பொருட்காச்சு? அவதாரு போயிட்டு அரை மணி நேரத்துல கிளம்புமா? வரலன்னு பாரு. 3 தடவை அழுத்துக்கமா கூப்பிட்டாதான் அடுத்து வரேன். என்னப்பா டிக்கெட் வாங்கிட்டேன். ஐயா உள்ள போவோம் வாங்க. எம்புடுப்பா எம்புட்டு எதுக்கு உங்களுக்கு வாங்க. அதுக்கு இவ்வளவா ரேட்டு என்ன போட்டு டேலி பண்ணி பார்க்கணும்ல. டேலி பண்ணி என்னப்பா எப்பா என்ன அவதார்லாம் போய் இது பாத்து அவதாரு. அவதாரா? அவதாரு அப்படின்னா நீல கலர்ல போட்டிருக்கானே உடம்பு பூரா. ஆமா அவதாரு. ஜேம்ஸ் கேமரன் எடுத்தாருல படம் அவதார் படம். அந்த அவதார் படத்துல இது பண்றாங்க. இது இதுவா? எப்பா இந்த தெருவுல திரியற மாதிரி இருக்கா இவன். என்னப்பா அவன்ப்பா போட்டு கிராபிக்ஸ் நல்லா பண்ணிருக்காங்கல்ல. இந்திக்கார மாதிரி இருக்கேப்பா. இந்தி அவதாரா? டப்பிங்கா? இதுக்கு எவ்வளவு காசு கொடுத்த? 100 ரூபா. ஏமாந்துட்டு 100 ரூபா கொடுத்து ஏமாறு. சரி அந்த வீலுக்குலாம் காசு கொடுக்கல. இது அவதார்ல சும்மா பொருட்காட்சின்னு சொல்லலாம். 100 ரூபா ஏமாறக்கூடாது. இருந்தாலும் என்னங்க ஏமாந்துட்டீங்க. போ நமக்கு என்ன கிளிப் வாங்கணும்னா கிளிப் வாங்க போ. ஆமா ஏதோ அழுமையா பண்ணிருக்காங்க இவரு. இதெல்லாம் என்னத்தம்மா பாத்துக்கிறீங்க? போமா போப்பா போப்பா. இதை என்னப்பா பாக்குறீங்க? போங்கப்பா. இத போய் பாத்துக்கிறீங்க. இது கூப்பிடாம இருந்திருக்கலாம். எவ்வளவுங்க அது? 5 வளையம் 50 ரூபா சார். 5 வளையம் 50 ரூபாயா? போட்டா இதெல்லாம் தள்ளு தள்ளு. என்னதுப்பா 5 வளையம் 50 ரூபாயா? என்ன பண்ணணும்? இந்த வளையத்தை அது மேல போடணுமா? இதுதான் பொருளா? வளையமே திருண்டு இருக்கு. அவன் செல்லத்தை தண்டி வச்சிருக்கான். அது எப்படி முன்னாடி வச்சிருக்க பூரா 5 ரூபா பொருள். அது 50 ரூபா அவங்க விற்கிறான். எப்படியும் ஒரு பொருள் விடுக்குமா? அதுவும் அதை வாங்கிட்டு வந்தானா இல்ல எங்கேயும் கழுவி எடுத்து வச்சிருக்கானான்னு தெரியல. அதுல வாங்கி ஆனா வின் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. அது பாத்துக்க. வீட்டுல 50 பொருள் காசு குட்டியா வாங்கி வச்சிருக்கீங்க. 50 ரூபா ஜாஸ்தி. அதெல்லாம் வேஸ்ட்பா. ஏப்பா செலவு பண்றீங்க? போங்கப்பா போமா. 50 ரூபா இங்க நம்ம இதுல என்ன இருக்குன்னா அந்த ஸ்லோப் ரோல் மாதிரி இருக்கும். அதுல நம்பர்ஸ் எழுதி இருக்கும். 6 பால்ஸ் என்ன தந்துருவாங்க. போட்டாங்கன்னா அதுல எதுல வர நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணி ஆட் பண்ணி அந்த நம்பருக்கு என்ன பொருள் இருக்கோ வரும். ஆனா இது வரைக்கும் பெரிய பொருள்லாம் வாங்கினதே இல்லை. ஒரு ஃபேஸ் பேக் பவுல் வாங்கினேன். பவுல், சின்ன பவுல், முதுகு சொறிகிறது அது மாதிரி தான் கிடைச்சிருக்கு. கிண்ணம் அடிக்க டம்ளரை வந்து பந்து கொடுத்தா அதை அடிக்கணும். பந்தை கொடுத்து டம்ளரை அடுக்கி வச்சிருப்பானா? அதை அடிச்சா என்ன பாத்துருவா? அந்த பொம்மை தருவாங்க. அந்த பொம்மையா 15 ரூபாய்க்கு விற்குமே அந்த பொம்மையா? பாரிஸ் கார்னர்ல ஹோல்சேல்ல 50 ரூபாய்க்கு இதை அடிச்சு எப்பா நான் வீட்டுல உனக்கு அடிக்கி தர்றேன். நீ அதுல அடிச்சு இல்ல என்ன பண்ணுங்கிறீங்க? ஓ போங்கம்மா இருக்கும். வெளியே வந்தாச்சு. போப்பா போ. வெளியே வந்துட்டோமா? 15 நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ள வெளியே வந்து 100 ரூபா கொடுத்து மறுபடியும் ஏமாந்துட்டியப்பா. ஐடில வேலை பாக்குறேங்கிற நீ எல்லாம் டெலிவரபிள்ஸ் போட்டு ப்ராஜெக்ட் வழங்கின மாதிரி தான் நீ வாழ்க்கையில உருட்ட மாதிரி தான். அம்மா என்னடா ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருக்குமா? திங்கிறதுக்கு ஏதாவது வேணுமா? என்ன வேணும்? எனக்கு மாம்பழம் சாப்பிடணும் போல இருக்கு. மாம்பழம் இல்லையா? இல்லாதான் கேட்பேன். ஏங்க நம்ம பையன் மாம்பழம் கேட்கறேன் போய் வாங்கிட்டு வந்துருங்க. போங்க ஆசையா கேட்கறேன் பாக்குறீங்க. போங்க. அம்மா என்னடா? எனக்கு சூப் குடிக்கணும் போல இருக்கு. ஏங்க சூப் வேணுமா? நீங்க கொஞ்சம் 1/4 கிலோ எலும்பு வாங்கிட்டு வந்துருங்க. வெஜிடேரியன் சூப். வெஜிடேரியன் சூப்பா? எங்க இந்த மஷ்ரூம், தக்காளி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. கார்ன் சூப். எங்க கார்ன் வாங்கிட்டு வந்துருங்க. கிரன்ச்சியா இருக்குள்ள மேல கிரன்ச்சியா பார்த்து அது மாதிரி பார்த்து வாங்கிட்டு வாங்க. அம்மா என்னடா? Black Forest கேக் திங்கணும் போல இருக்குமா? எங்க Black Forest கேக் வாங்கிட்டு வந்துருங்க.
எதுக்கு ஸ்கூல் லீவ் விடுறாங்க? சேர்த்து வாங்கிட்டு வரேன். எங்க ஒயிட் ஃபாரஸ்ட் நீங்க போலையா என்ன? ஒயிட் ஃபாரஸ்ட் சேர்த்து வாங்கிட்டு வாங்க. ப்ரௌனிமா அம்மா எங்க நூடுல்ஸ் சாப்பிடும் போல இருக்குமா? அது டைரக்டா அவங்க அப்பாவே கூப்பிட்டு சொல்லிடலாம்ல. போட்டு 2 பாக்கெட் நேத்து நைட்டே அடிச்சு காலி பண்ணிட்டாங்க, தும்சம் பண்ணிட்டாங்க. போங்க. அம்மா என்னடா பீஸா சாப்பிடும் போல இருக்குமா? ஏங்க பீஸா வாங்கிட்டு வந்துருங்க. என்ன தினம் சாப்பிடுவான் பாக்குறீங்க? இல்ல என்னதான் வீட்ல இருக்கு எதுவுமே இல்ல. கேட்க போறானா? எங்க பீஸா நான் செய்யவா, வீட்ல செய்யவா? சரி நீங்க பீஸாக்கு வந்து மாவு வாங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஏங்க அம்மா ஏங்க டாய்லெட் போயிட்டு வந்துறேன். டாய்லெட் சரி சரி. என்ன ஏ கூட்டனே அப்படி ஏன் ஏன் அவ ஏதோ சாப்பிடுற கேட்டா நினைச்சு உங்களை கூப்பிட்டேங்க, தெரியாம கூப்பிட்டேன். நான் பாத்துக்கிறேன். இது இவங்க வீட்டுல நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். எதுவுமே கிடையாதா? இல்லாத பொருளா கேட்கறீங்க, அனுப்பி விட்டுருக்கீங்க என்னமா? ஏங்க இன்னைக்கு வாங்கி போடுறது கழுகுறீங்க? எங்க வாங்கி போட முடியல, எதுக்குங்க பெத்தீங்க? ஒரு நாள் தான் சுபா. வீட்டுல இன்னைக்கு தான் எல்லாம் வரணுமா? மத்தனால என்ன அம்மா பண்ணுவீங்க? ஏங்க ஐஸ்கிரீம் வேணுமா? ஐஸ்கிரீம் வீட்லயே செய்வோமா? அப்ப உங்களுக்கு தான் வாங்கிட்டு வரக்கு வலிக்குதுல, வெண்ணிலா ஃப்ளேவர்ல ஒரு ஸ்டிக்கர் இருக்காங்க. நாலு பூரா சமைச்சுக்கிறீங்க, என் வலி உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு வாங்கிட்டு வரக்கு வலிக்குது. அம்மா ஐஸ்கிரீம் ஒரு சாப்பிடும் போல இருக்குமா? நிமிஷம் ஏய் நீ கிளம்பு. நீ மாமாடு போ, கிளம்பு. வர மாட்டேன். கிளம்புடா. மரியாதை கிளம்பிரு. இதுக்குதான் மாமா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்களா? மேபி இருக்கலாம். எப்பா என்னப்பா பயமா இருக்கு இதெல்லாம் பார்த்தாக்கு. இது ஆனா ஆக்சுவலா ஜாலியா இருந்தது. அப்ப நம்ம வீட்ல இருந்து இருந்தாங்கல்ல, நம்ம ஆக்சுவலா போய் இருக்கும் போது நம்மள தானே நம்ம ஏதாவது பண்ணோம்னா மிரட்டுவாங்க, திட்டுவாங்கல்ல, இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதன்னுவாங்கல்ல. எனக்கு அது மாதிரி நம்ம சொல்லும் போது ஐயோ என்னடா நம்மளுக்கு வயசாயிடுச்சான்ற மாதிரி இருந்தது. நானும் இது மாதிரி லீவுக்கெல்லாம் ஊருக்கு போயிட்டு இல்லாத சேட்டை பண்ணி அதான் சொல்லுவாங்க. நான் ஊருக்கு வந்துட்டாலே தைக்கிலாம் வந்து தலைவலி தைலத்தை எடுத்து கையில் வச்சுப்பாங்க, ஒரு இடத்துல உட்கார மாட்டேன்னு. இப்போ என்னடான்னா ஒரு இடத்துலயே உட்கார்ற மாதிரி ஆகுது. ஒரு இடத்த விட்டு நவர மாட்டேங்குதுங்க. நல்லா இருந்துச்சு. ஆமா நல்லா இருந்தது, சீரியஸா நல்லா இருந்தது. நான் கண்டென்ட் எல்லாமே சூப்பராக புதுசாக இருந்துச்சு. இது வரைக்கும் ஏற்கனவே வேற ஒரு இதில் இப்போ இங்கே பார்த்த ஃபீல் மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. யாருக்கிட்ட கொடுத்து எழுத சொல்கிறாங்க? ஆக்சுவலி இன்னொன்று இது பண்ணியிருக்கலாம். இந்த சம்மர் டைம்ல தான் குழந்தைங்களுக்கு அது செஞ்சு தரேன்ட்டு ட்ரை பண்ணி ஒன்று அது மாதிரி தான் இது ஒன்று பண்ணுறாங்களே. ஆனால் அது யூஸ்வலாக பண்ணுறதுன்னு அந்த இது சர்பத் அது கண்டிப்பாக நடக்கும். அது ரோஸ் மில்க் குடிப்போம், இது சர்பத்தும் பண்ணுவாங்க, பட் ரோஸ் மில்க் தான் அதிகம். ஓகே, வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.